ஒரு வாரத்துக்கு பின்னர் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் 4வது நாளாக மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை. நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் மீண்டும் எச்சரிக்கை. பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல் நினோ மாற்றத்தால் வறட்சி, குடிநீர் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம். தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. தொடர் மழையால் 100 அடியை எட்டவுள்ள சேர்வலாறு அணையின் நீர்மட்டம். பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 5 நாட்களில் 26 அடி உயர்வு. தமிழகம், புதுவை, காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். வடகடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்று கணிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் சதமடித்தது வெயில். அதிகபட்சமாக சென்னையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. திருமூர்த்தி அணையிலிருந்து நீர் திறப்புக்கான காலக்கெடு நீட்டிப்பு. பாசனத்திற்காக ஜூலை 15ஆம் தேதி வரை நீர் திறக்க அரசு உத்தரவு. அனைத்து மாநகராட்சிகளுக்கும் 100 விழுக்காடு குடிநீர், கழிவுநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும். நகராட்சி நிர்வாகத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். ஆண்டுக்குள் மாநகராட்சி, நகராட்சிகளில் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் நிறுவ வேண்டும். வெறிநாய்க்கடியால் ஏற்படும் உயிரிழப்புகள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். சென்னை அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு என பொதுமக்கள் புகார். மின்வாரிய அலுவலகம் முன்பாக சாலை மறியல், போராட்டம், போக்குவரத்து பாதிப்பு. சென்னை பெரம்பூர், மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மின்வெட்டால் பொதுமக்கள் பாதிப்பு. மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதம். பியூஸ் கேரியர்கள் திருடப்பட்டு வேண்டுமென்றே சில இடங்களில் மின்தடை. சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் புகார் அளிக்க உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த பியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும், அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. சென்னையை அடுத்த ஆவடியில் மின்வாரிய பெட்டியில் பியூஸ் கேரியர்கள் திருடியதாக 2 பேர் கைது. 14 பியூஸ் கேரியர்களை செங்குன்றம் அருகே 1500 ரூபாய்க்கு விற்றதாக வாக்குமூலம். திருடப்பட்ட தமிழ்நாடு மின்வாரிய ஹார்ட் டிஸ்குகளில் இருப்பது என்ன? வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் தரவுகளை பதிவிறக்கம் செய்து தீவிர விசாரணை.
பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று தொடக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெறும் விழாவில் தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். போதைப்பொருள் வியாபாரத்தின் கருப்பு பணம்தான் தாவேகாவின் வெற்றிக்கு முதலீடு என திமுக குற்றச்சாட்டு. 258 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தலின் மூளையாக அமைச்சர் ஆதவின் உறவினர் ஜான் பிரிட்டோ செயல்பட்டிருப்பதாக விமர்சனம். அமலாக்கத்துறை குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள நபருக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் துளியளவும் தொடர்பு இல்லை என்று தாவேகா விளக்கம். தேர்தல் தோல்வியால் பித்து பிடித்த மனநிலையில் திமுக இருப்பதாகவும் சாடல். எழுபத்தி 8 உள்ள திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 115 உயர்த்த கட்சித் தலைமை திட்டம். சட்டமன்ற தேர்தல் தோல்வி காரணமாக கட்சியில் அமைப்பு ரீதியாக மாற்றங்களை கொண்டுவர முடிவு. தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட வேண்டுமென கள ஆய்வு குழுவிடம் தொண்டர்கள் வலியுறுத்தியதாக தகவல். கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு இல்லை என்றும் கருத்து பகிர்ந்ததாக தகவல். தாவேகாவின் ஆட்சி நீடிக்காது என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்க கூடாது. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் கருத்து. அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து முதல்வர் விஜயை இன்று சந்திக்க பாமக தலைவர் அன்புமணி திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்த உள்ளதாக தகவல். பழனி முருகன் கோவில் விழா பேனர்களில் அதிமுக எம்எல்ஏ ரவி மனோகரன் பெயர் புறக்கணிக்கப்பட்டதால் அதிகாரிகளை கடிந்து கொண்ட அமைச்சர் ரமேஷ். அதிமுக எம்எல்ஏவிடம் நேரில் வருத்தம் தெரிவித்தார். எல்லாருமே ஒண்ணுதான், இங்க யாரையும் நம்ம பிரிச்சு பார்க்கலாம் இல்லை. எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்து. திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் அரசு சார்ந்த ஆய்வுக் கூட்டம். தாவேகா மாவட்ட செயலாளர் பங்கேற்றதால் சர்ச்சை. நெல்லையில் மேயருக்கான இருக்கையில் அமராத திமுக மேயரின் செயலால் சர்ச்சை. மாநகராட்சி அலுவலகத்தில் முதல்வர் விஜயின் படத்தை பொருத்தியதற்கு அதிருப்தி. தமிழ்நாடு மின்வாரியத்தின் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு விவகாரம். அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு. உடுமலை மரபுசாரா எரிசக்தி பிரிவு மேற்பார்வையாளர் மற்றும் செயற்பொறியாளர் சஸ்பெண்ட். முறைகேடு புகாரில் பணியிடை நீக்கம் செய்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவு. இந்தியா கூட்டணி ஆலோசனையில் எதிரொலித்த தேர்தல் முறைகேடுகள், வாக்கு திருட்டு விவகாரம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்பவும் முடிவு. நீட், சிபிஎஸ்இ குளறுபடிகளால் லட்சக்கணக்கான இளைஞரின் எதிர்காலத்துக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் காங்கிரசின் அணுகுமுறை திமுகவை பலவீனமடைய செய்திருப்பதாக திருமாவளவன் விமர்சனம். காங்கிரஸ் தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வலியுறுத்தல். காங்கிரசின் வளர்ச்சி கூட்டணிக்கு அச்சுறுத்தல் அல்ல. வாக்கு வங்கியை வளர்த்துக் கொள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை உள்ளது என்று திருமாவளவனுக்கு மாணிக்கம் தாக்கூர் பதில். கூட்டணி
கூட்டணி கட்சிகள் ஒருவரை ஒருவர் வீழ்த்திக் கொள்ளும் செயலில் ஈடுபட வேண்டாம் என ராகுல் காந்தி எச்சரிக்கை. பாஜகவுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி வெறும் கற்பனை வடிவம் என்று பாஜக விமர்சனம். எந்த ஒரு கொள்கையும் இல்லாத கூட்டணி என்றும் சாடல். காங்கிரஸ் உருவாக்கிய கூட்டணியில் திமுக இல்லை என்று டி.கே. இளங்கோவன் திட்டவட்டம். இந்திய அளவில் வலுவான மாற்று அணி உருவாகும் என்றும் கருத்து. நாங்கள் அதில் இல்லை, அந்த கூட்டணியில் காங்கிரஸ் உருவாக்கிய கூட்டணியில் நாங்கள் இல்லை, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் மதச்சார்பற்ற பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி கட்டாயம் உருவாகும், வலிமையான கூட்டணியாக உருவாகும். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவை குழுவும் உடைகிறது. தனி அணியாக இயங்கப் போவதாகவும் பாஜகவுக்கு ஆதரவளிக்கப் போவதாகவும் 20 எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம். திரிணாமுல் கட்சியிலிருந்து 20 எம்பிக்கள் பிரிந்து பாஜகவுக்கு ஆதரவளித்ததாக கூறப்படுவது பொய் தகவல். ஆதரவு கடிதத்தில் தங்கள் கையெழுத்திடவில்லை என்று 6 எம்பிக்கள் கூறியதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் கீர்த்தி ஆசாத் விளக்கம். பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் மாற்றம். ஆண்டுக்கு 9 சிலிண்டர்களுக்கு பதில் இனி 4 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. %3 பங்குகளை விற்பனை செய்ய என்எல்சி நிறுவனம் முடிவு. முதற்கட்டமாக 2.78 கோடி பங்குகளை விற்பனை செய்ய மத்திய அரசு திட்டம். தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களில் 145 பேர் உடல் உறுப்பு தானம். 800 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்திருப்பதாக தமிழக உறுப்பு மாற்ற ஆணையம் தகவல். மேகதாது அணை திட்டத்திற்காக வனத்துறை அனுமதி பெறுவதற்கு முனைப்பு காட்டும் கர்நாடக அரசு. திட்ட செயலாக்கம் குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிட இருப்பதாகவும் கர்நாடக அமைச்சர் பேட்டி. காஷ்மீர் மற்றும் லடாக் மத்திய ஆட்சிப் பகுதிகளை இணைக்கும் சோஜிலா சுரங்கப்பாதை பணிகள் இன்று நிறைவு. 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6808 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான சுரங்கப்பாதை. கரூர் அரவக்குறிச்சியில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள குடியிருப்புகள் விளைநிலங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகரிப்பு. ட்ரோன் கேமராக்கள் மூலமாக யானைகளை கண்காணிக்கும் வனத்துறை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பல கோடி ரூபாய் மதிப்பிலான சோலார் பேனல்கள் தீயில் எரிந்து சேதம். பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் குறித்து கவலையை பதிவு செய்த இந்தியா, இரு நாடுகளும் அமைதி பாதையில் திரும்ப தூதரக ரீதியிலான தீர்வு காணவும் வலியுறுத்தல். தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று நேதன்யாகு எச்சரிக்கை. இஸ்ரேல் மீது தாங்களும் தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சி படை அறிவிப்பு.
செங்கடலில் இஸ்ரேல் கப்பல்கள் பயணிக்கவும் தடை. ஓமன் அருகே எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க போர் விமானம் தாக்குதல். 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்பு. H-1B விசாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த $1 லட்சம் கட்டணம் ரத்து. சட்டவிரோதமான வரி என்று பாஸ்டன் நீதிமன்றம் கருத்து. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஒரு இன்னிங்ஸ் 300 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் தனது மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது இந்தியா.